வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தோட பலன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கன்னி ராசியில் 172 டிகிரியில் சதய நட்சத்திர 4ஆம் பாதத்தில் சந்திரனோட சாராம்சமே வாங்கி இந்த மாதம் பிறக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கிரகங்களோட பயிற்சிகள் என்ன, அவர் எங்கெங்கிருந்து எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலேயே பார்த்தோம்னா புதன் பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட காலபுருஷ சக்கரத்தின்படி 9வது கிரகத்தில், அதாவது தனுச ராசியிலேருந்து ஃபஸ்ட்டு பயிற்சியான புதன் ஆகிறாரு, மகர ராசிக்கு வந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதி பிப்ரவரி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் பார்த்தோம்னா செவ்வாவும் பயிற்சியாக உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு மங்கள யோகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செவ்வாவும் குருவும் புதனும் சேர்ந்து உட்காந்து நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பலம் உண்டு. அதே இந்த மாசத்துலயே பார்த்தோம்னா அதே இடத்துக்கு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி சுக்கரனோட பயிற்சியும் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒரே இடத்துலயே ஆக்கிரமிச்சு நல்ல விதமான ஒரு பலன் கொடுக்குற அளவுக்கான வலிமையை சேர்க்கிற அளவுக்கான ஒரு பலம் இருக்கு. இந்த மாசம் ஒரு அருமையான ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான பலன்கள் ஏற்பட போகுது. அதே இந்த மாதத்திலேயே பார்த்தோம்னா அதே 4 ராசியில 4 கிரகங்களோட இணைவுல இருந்து யார் பிரிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பயிற்சியாக போறாரு. அதுவே ஒரு 14ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி கூட இணைக்க உட்காந்துறாரு, கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதே 20ஆம் தேதி, ஏன்னா புதன் பார்த்தோம்னா சீக்கிரம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இல்லையா, அதனால 20ஆம் தேதி பக்கமா புதனும் பயிற்சி ஆயிடுறாங்க. அப்ப இந்த மாதத்துல புதன் மட்டுமே 2 வீடை பயிற்சி ஆகிறாங்க. இப்ப இந்த பயிற்சிக்கான மாற்றங்கள் நம்ம கோச்சார கிரகத்துல அவங்களோட நிலைமைகள் என்னென்ன, அவர் எந்தெந்த இடத்துக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, ஹாரஸ்கோப் ரீதியா நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்ப அந்த புரிதல் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த பாவகத்துக்கு 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்னத்தை பாவித்து சொல்லணும். அது நம்ம ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த 1ஆம் பாவத்தோட கோச்சார கிரகங்கள் என்ன, 2வது பாவத்துக்கான கோச்சார கிரகங்கள் என்ன, அவர் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு, இதுக்கான புரிதல் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடிய கோச்சார பலனுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பலனுக்கும் மாறுதல் ஏற்படுது. அப்ப அந்த மாறுதல் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புரிதல் இல்லாதனாலதான். அப்ப இந்த கிரகத்தோட செயல்பாடுகள் எந்தெந்த கிரகத்துல இருந்தா என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, இதுக்கான விஷயத்த நீங்க அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நம்ம எந்த விஷயத்த செய்யலாம், கோச்சார கிரகத்தை படி, கோச்சார பலனை படி, நம்மளுக்கு இப்ப ஏற்பட ராசி பலன் ஒரு மாதத்துக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுதுங்கிறத படி நம்ம என்ன விஷயத்தை செய்யலாம், நம்மளோட ஜாதகத்தை படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த முடிவுகள் சின்ன முடிவுகள் எடுக்கிறது எதை பத்தி எடுக்கலாம், பெரிய நம்ம லைஃப்ல சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு மாசம் இந்த மாசம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரிதல் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை மாதம் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பயிற்சிகள் ஆகுது, எந்தெந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு இந்த புரிதல் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்னமும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறது உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாசத்துக்கான பலன்கள் நம்ம ராசிக்கு என்னென்ன விவரங்கள் வருதுன்னு அதாவது வயது வாரியாக குழந்தைகளுக்கு, ஸ்டாண்டர்டான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, முதியோருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். துளாராசி, கிட்டத்தட்ட இந்த துளாராசியில பிறந்த குழந்தைங்க பார்த்தோம்னா எவ்விதமான விஷயங்களா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் தெளிவா, எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் ஒரு பக்குவமா செய்யக்கூடிய ஒரு ஆளை தான் இருப்பாங்க. அப்போ ஒரு பிறக்கிற குழந்தை துளாராசியில பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப அருமையான மாதம் சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 7ல் குரு உட்காந்துருக்கிறாரு. குருவோட பார்வை என்னதான் உங்க ராசிக்கு குரு பகையா இருந்தாலும் அவரோட பார்வை பார்த்தோம்னா உங்களுக்கு துல்லியமான ஒரு சுபரான பார்வையா மாறிடுறாரு. அப்ப அந்த சுபத்தன்மையான ஒரு பார்வை பெற குரு பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு நல்ல விதமான ஒரு
பலிதத்தை கொடுத்துருவார். அப்ப பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டைரக்டாவே நம்மளுக்கு வந்து ஒரு குலதெய்வ அருளோ இல்ல நம்ம தெய்வீக அருள் படைஞ்ச ஒரு பொண்ணாவோ பையனாகவோ பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட நடைமுறையிலையும் நடக்கக்கூடிய விஷயத்திலையும் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராப்பரா ஒரு சூப்பரான ஒரு வலிமையா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ராகு கேது அப்படின்னு சொல்றப்ப உங்க ராசிக்கு 6-8ல மறைஞ்சிடறாங்க. அப்ப அந்த பிப்ரவரி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அந்த ராகு கேதோட பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லுவோம். அவர் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல விதமான அமைவுல உட்கார்ந்துருக்கிறார், பிரச்சனை இல்லை. அப்ப ஒரு மறைவு ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதும் இல்லாம உங்களோட கிரகத்துக்கு ஒரு சாராம்சம் கொடுக்கறதுக்கான அம்சங்கள்ல நல்ல விதமான வலிமையிலேயே அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ உங்க ராசிக்கு வந்து பார்த்தோம்னா 3ல இருக்கக்கூடிய தனுசு ராசியில இருக்கக்கூடிய செவ்வாகட்டும் சுக்கிரனாகட்டும் புதனாகட்டும் அவர் 4ல அமர போறாரு. அப்போ உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு லேண்டோ ஒரு வண்டி வாகனமோ இல்லை ஒரு சொத்து பத்தோ, இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் ரொம்ப நாள் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பிளான் பண்ணிட்டு இருந்தோம், எதுவுமே வந்து பார்த்தோம்னா எனக்கு அமையலை அப்படின்னு சொல்றது இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லாமே சேர்த்து தப்பட்டிக்கும். மொத்தத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2024 துலா ராசிக்கு ரொம்ப சூப்பரான டைம்னு தான் சொல்லணும். இப்போ எவ்விதமான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருந்தாலும் நல்ல வளம் சேர்த்து கொடுக்குது. சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்கள இருந்து அடுத்த பக்கம் வரப்ப நம்ம ஸ்டடீஸ் படிக்கிற குழந்தைங்க படிக்கிற விஷயத்துல இருக்கிறாங்க, காலேஜ் ஆகட்டும் ஸ்கூலிங் ஆகட்டும், இதை படிக்கக்கூடிய பெண்ணாகட்டும் சரி பையனாகட்டும், அவங்களோட விஷயத்துல வந்து பார்த்தோம்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒரு பலமா மாஸ்டர் சொல்ற மாதிரி இல்லை டீச்சர்ஸ் சொல்ற மாதிரி இல்லை அவங்க குருநாதர்கள் சொல்ற மாதிரி அவங்களோட விஷயத்தைப்படி நம்ம எதை செய்யற மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேக்சிமமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்க மாசமா இந்த பிப்ரவரி மாசம் நிச்சயமா அமைஞ்சே தேரும் படிக்கிற குழந்தைங்களுக்கு. சரிங்க, நான் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா, இல்லை ரொம்ப நாளா நம்ம பின் பார்த்துட்டு இருந்தோம், இந்த மாசத்துல ஆரம்பிக்கலாமா? தாராளமா செய்யலாம். ஏன்னா குருவோட பார்வை பெற்ற சுக்கிரன் வந்து சுக்கிரனோட அதிபதியான வீடு துலா ராசி அப்படின்னு சொல்றப்ப தொடர்ந்து கிட்டத்தட்ட மே மாசம் வரைக்குமே நம்மளுக்கு நல்ல விதமான ஆப்பர்ச்சுனிட்டியோ வாய்ப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளுக்கு பிசினஸ் வைஸோ மிச்ச வைஸோ சக்சஸ் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிச்சயமா மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப திருமண ரீதியா மாங்கல்ய ரீதியா நம்ம ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், அதை நம்ம வீட்டுக்கு அப்ரோச் பண்றதுக்கு பயந்துட்டு இருந்தோம், இல்ல ரொம்ப நாளா வந்து பார்த்தோம்னா வீட்டுல பேசி வச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன இவங்க தான் சொல்லி என்கேஜ் பண்ணி வச்சிருந்தாங்க, மேரேஜுக்காக அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகலாமா? தாராளமா செய்யலாம். அதுக்கான நேர காலங்கள் இந்த பிப்ரவரி மாசம் 2024 உங்களுக்கு சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக கல்யாணம் வெயிட் பண்ணி கல்யாணம் ஆனிச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி போட்டேன், கொஞ்சம் தாமதமா இருந்துச்சு, இல்லை எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் ஒன்று சக்சஸ் பண்ணலாமா? தாராளமா செய்யலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தோம்னா இந்த குரு பலன் உங்களுக்கு ஏற்படுத்துற வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி தான். அப்போ பிஸ்னஸ் வைஸ் ஏதாச்சும் ஒன்று நம்ம செய்யக்கூடிய தொழிலையோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ல செய்யலாம், இல்லை புதுசாக எதனாச்சும் ஆரம்பிக்கலாம், பிஸ்னஸ்ல எதனா சக்சஸ் பண்ண முடியுமா, இல்லை ஜாப் ஓரியன்டான ஏதாச்சும் விஷயங்கள் நம்ம செய்ய முடியுமா, இல்லை வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ இவங்க எதனாச்சும் ஒரு வளம் சேர்த்துக்கலாமா? தாராளமாக செய்யலாம். சரி, நம்ம வீட்டில் ஒரு சீனியர் சிட்டிசன்ஷிப் இருக்கிறாங்க, ரொம்ப பெரியவங்க இருக்கிறாங்க, இல்லை அப்பா அம்மா அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்க துளாராசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நிம்மதியான வாழ்க்கைன்னு சொல்லலாம். இப்போ வந்து பெற்ற குழந்தைங்களால லாபம் ஏற்படுத்துறது, அவங்க வந்து நம்ம சந்தோஷமா பார்த்துக்கிறது, நம்ம புது வீடு புது மனை புகுவிழா மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது, புதுசாக வீடு புகுறது, வீடு வாங்கி அதில் செட்டில் ஆகிறது, இல்லை சொத்து பத்துகள் சம்பாரிச்சு அதில் போய் செட்டில் ஆகி கம்முன்னு உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டைம் சொல்லலாம். அப்போ லக்ஸூரியஸான ஒரு லைஃப், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேங்க என் ஃபேமிலிக்காக, ரொம்ப வருஷமா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், இன்னமேட்டாச்சும் எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி துலா ராசி இந்த சீனியர் சிட்டிசன்ஷிப்புக்கு முக்கியமான ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா உங்களுக்கு தகுந்தாற் போல உங்க நேர காலங்களுக்கு தகுந்தா போல உங்க கோச்சார பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட ஜனனகாலத்தோட சப்போர்ட் படி நீங்க இந்த பிப்ரவரி மாசத்துல எது செய்யற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணி எந்த விஷயம் வேணாலும் செய்யுங்க. அது 100% சக்சஸ் பண்ணி கொடுத்தே தீரும். நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் பார்க்க வரப்ப வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லை மொத்தமாக பார்த்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒருத்தரோட ஜாதகத்தோட சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தருக்கு ஒரு 90% கொடுத்துறாரு.
இப்போ அதுவே வந்து பார்த்தோம்னா தன்னோட ஜாதகம் அப்படின்னு சொல்றப்ப மேக்சிமம் அவங்களோட ஜாதகத்தோட வளம் வந்து அவங்களுக்கே அதிகமான பலம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிறக்கிற ஜாதகத்தோட வலிமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும் அவங்களோட சுய சிந்தனையில எந்த வேலைகளும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை தாத்தா பாட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை அவங்களோட கேர்டேக்கரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அப்போ அவங்க சொல்ற விஷயத்தை தான் அவங்க மேக்சிமம் செய்ய முடியும். இப்போ அவங்களாம் வந்து சொல்ற ஸ்கூல்ல படிக்க முடியும், சொல்ற டெஸ்டஸ் எடுக்க முடியும், சொல்ற மாதிரி அவங்க இருக்கணும், சொல்ற ஃபுட் எடுத்துக்கணும். அப்ப அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களோட பலன், அவங்களோட நேர காலங்கள் யாருக்கு பாதிக்கும்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லலாம். அதுவே அவங்க ஒரு செல்ஃபா அவங்களா ஒரு டிசிஷன், எனக்கு இதுதான் சரியா இருக்கும், இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், இந்த மாதிரி ஸ்டடிஸ் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் உடுத்துவேன், இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தான் எப்ப டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பையில இருந்து அவங்களோட நேர காலங்கள் அவங்களுக்கு தான் மேக்சிமம் கேட்க போகுது. அப்போ ஒரு நம்ம ஃபேமிலியா இருக்கிறேங்க, அந்த ஃபேமிலியா இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தோட ஜாதகம் செப்பரேட்டா பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்த்து தான் ஆகும். இப்போ அவங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, ஒய்ஃபோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, இல்ல பசங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட நேர காலங்களோட சப்போர்ட் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இப்ப நம்மளோட டைம் வந்து மேக்சிமம் சரியில்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம், அந்த செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், ஒரு லேண்ட் வாங்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரெண்டட் வீட்டில் இருக்கிறேன், ஒரு லேண்ட் வாங்க போறோம். அந்த லேண்ட் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் கொடுக்குறேன், நான் எதிர்பார்த்திருக்கிற லேண்டு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு அந்த டைம் இல்லைன்னு சொல்றீங்க, என்னங்க சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நம்மளோட குடும்பத்தோட சப்போர்ட், அப்ப நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒய்ஃபோட டைம் நல்லா இருக்கா, நம்ம குழந்தையோட டைம் நல்லா இருக்கா, இல்லை இருக்கிறது அப்பா அம்மாவோட டைம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அனுப்பிச்சு பார்க்கறது நல்லது. அப்போ ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறப்ப தான் அதோட நேர காலங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்தோட நேர காலங்கள் வந்து பார்த்தோம்னா ஏறுமாறியா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே 7 சனியாவே நடந்துட்டு இருக்கும். நான் பார்த்து நிறைய ஜாதகங்கள் நிறைய குடும்பத்துக்கும். அப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே 7 சனியா இருக்கும், ஒரு சிலருக்கு அஷ்டம் சனியா இருக்கும். அப்போ குடும்பமே சனியோட ஆதிக்கத்தில் செலுத்திட்டு இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேர காலங்கள் நம்ம எதை செய்தோம்னாலும் பிரச்சனை தான். அப்ப எதை செய்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எதனாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவான வழி செய்யணும் இல்லைங்களா? இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்துல அப்புறம் போய் நம்ம இறங்க முடியாது. இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எந்த விதமான மாற்றங்கள் செய்ய முடியும், அதுல எந்த விதமான முடிவுகள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, டைம் சரியில்லை, என்னோட பிரச்சனைகள் வந்து தலைக்கு மீறின மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சொத்து பத்து வாங்கி போட சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னோட வெல்விஷர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வெல்விஷருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப தலையை முழுகக்கூடிய ஒரு டைம், அந்த மாதிரி டயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த லேண்ட் வாங்கி போடுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டம். அந்த சர்வே பண்ணக்கூடிய விஷயத்துல இல்லை, எனக்கு எப்படிங்க லேண்ட் வாங்கி போட சொல்றீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ ஒன்று அங்கே இங்கே இருக்கிற கடனோட சேர்த்து போராட்டி ஒரு பேலன்ஸ் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்னால் ஒரு ரூபா கூட கட்ட முடியாதுங்கிற ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டாரு. கடன் நாளைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல, கிட்டத்தட்ட அப்ஸ்கேண்ட் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டார். அப்போ அவரோட நேர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. அப்போ முடிகிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு லேண்ட் மேலே இருக்கு. அப்போ நான் அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வர சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு கெயினான பெனிஃபிட்டான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட வேல்யூஷன் ஏறிடுச்சு. அந்த ஏறுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாரு, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த லேண்டை வித்துருங்க, இப்போ விற்று அந்த ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துலாம் விடுங்கன்னு சொன்னோம். இப்போ என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, அப்போ இது நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த ஒரு ரீஃபண்ட் பண்றதுக்கான ஒரு செக்யூரான ஒரு லேண்ட் அது போயிடுச்சு. இன்னைக்கு அதை கட்டிட்டு அவர் ரிலாக்ஸானா இருக்கிறேன். அப்ப இதுதாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க செய்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தோட ஜாதகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். இப்போ ஒருத்தரோட ஜாதகம் சப்போர்ட் இல்லைன்னா இன்னொருத்தரோட ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு சொல்றேன். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால நான் இண்டிவிஜுவலா இருக்கனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும். ஏன்னா இண்டிவிஜுவலா இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அவரோட ஜாதகம் முழுசு அவருக்கே பேச போகுது. அப்போ அவரோட டைம் சரியில்லை, திசாபதிகள் சரியில்லை, நேரகாலங்கள் சரியில்லை, வாங்கியிருக்கிற சாராம்சனோட நிலைகள் சரியில்லை, அவரோட சனியோட பாதகம் சனியோட பிரச்சனைகள் சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுவே வேற யாராச்சோட சப்போர்ட், அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை கூட்டு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு டம்ப் ஆகிற சூழ்நிலையில அடுத்தவங்களோட ஜாதகம் மேக்சிமமான சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்.
இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தோம்னா எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையான ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு நல்ல ஒரு வலிமையில போகலாம், அடுத்த கட்ட சூழலுக்கு போகலாம், ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப எந்த விஷயத்தை செய்யறமா இருந்தாலும் அதுல பேலன்ஸ்டான ஒரு லைஃப் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்க, அந்த ஜாதகம் பார்க்குறப்போ வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லாத்தோட ஜாதகமும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தோட குறிப்பை தெரிஞ்சு உங்களோட ஜாதகத்தை மேக்சிமம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.